அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதா தொலைக்காட்சி நமக்கு கடவுள் கொடுத்த மாபெரும் பொக்கிஷம். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் முதல் நாம் ஒரு புதிய போதனையை தொடங்க இருக்கிறோம், சிந்திக்க இருக்கிறோம். எல்லோரும் நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா? நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறதா? Why our prayers are not answered? நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறதா? ஏன் கிடைக்கல? அப்போ கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? இதை குறித்து தான் நாம் ஆழமாய் வருகிற வாரங்களில் நாம் தியானிக்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு போதனையாக, கருத்தாக நான் கருதுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எரேமியா 33:3 கடவுள் இப்படி சொல்லுகிறார், என்னை நோக்கி மன்றாடு, உனக்கு நான் மறு உத்தரவு அருளி செல்வேன், உடனே உனக்கு பதில் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. உனக்கு நான் செவி சாய்ப்பேன் அப்படிங்கிறாரு. நீர் அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் அப்படிங்கிறாரு நீ ஜெபிக்கும் பொழுது. அப்போ இப்படி கடவுள் மிகப்பெரிய ஒரு உத்தரவாதம் கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு அநேகருக்கு ஜெபம் தேவையா? கேட்குறாங்களே, ஜெபிக்கிறாங்களே, அவன் குடும்பம்லாம் மாறுதா? அந்த ஜெபம் கேட்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு சந்தேகம் அத்தனை விசுவாசிகள் உள்ளத்திலும் இருக்கிறத காண முடிகின்றது. ஏன் என்னுடைய சூழல் மாறலை? நான் ரெகுலராக ஜெபிக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை மாறலை, நோய் மாறலை, பிள்ளைங்க மாறலை, அதே நிலைமையில வாழ்கிறனே, ஏன் ஆனாலும் அது மாறவில்லை, என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் ஜெபத்தை நாம் நிறுத்துவதில்லை. தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறோம், செய்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதில் மிகப்பெரிய பலனை அறுவடை செய்யாமல் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஜெபிக்க மனமில்லாத, ஜெபிக்கப்படாத வீடுகள் தான் பலவிதமான பிசாசுகள் பிறக்கக்கூடிய ஒரு கர்ப்பப்பையா, அது ஒரு பர்த் பிளேஸாக இருக்கு என்று ஒரு விவிலியறிஞர் சொல்லுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பிரேயர் என்பது ஒரு ஆப்ஷன் அல்ல, கண்டிப்பாக மேண்டேட்ரி. கண்டிப்பாக கடவுளோடு நாம் உறவு கொண்டு ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது. ஆனால் மிக முக்கியமான இந்த ஒரு வெப்பனை, இந்த ஒரு கருவியை பயன்படுத்த தான் நமக்கு தெரியல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மதர் தெரசா ஒரு முறை இப்படி சொன்னாங்க, எல்லாம் ஜெபம் செய்யும் என்று சொல்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, மலையை பிளந்து தண்ணீர் வர வைத்தது ஜெபந்தான், செங்கடலை 2ஆக பிளந்தது ஜெபந்தான், அப்போ சூரியனை நிற்க வைத்தது ஜெபந்தான், மரித்தவரை உயிர்த்தெழ செய்தது ஜெபந்தான், எரிக்கோ மதிலை நொறுக்க வைத்தது ஜெபந்தான், ஒரே ஒரு ஜா போன கழுதையின் ஒரு ஜா எலும்ப வைத்து, தாவங்கட்ட எலும்ப வைத்து 1000 பேரை கொன்றதும் ஜபத்தின் வல்லமை தான். We do not know what prayer cannot do. பிரேயர்னால, ஜபத்தினால எதை செய்ய முடியாது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியுது, எல்லாமே செய்யும் ஜபம் என்று அவங்க சொல்றாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு பதபதைப்புக்கு, வாழ்க்கை குறித்த ஒரு கவலைக்கு, வேதனைக்கு ஜபம் என்பது ஒரு நல்ல ஒரு நஞ்சு முறிவு கொடுக்கக்கூடிய மருந்து, ஆன்டிடோட். நம்முடைய வாழ்க்கை பயம், கவலை, வேதனை, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்து என்று சொன்னால் அது ஜெபந்தான். இந்த ஜெபந்தான், ஜெபம் செய்யலை என்று சொன்னால் நமக்கு கவலை, பயம் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நெக்லெக்டட் ப்ரேயர் இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் ஆல் ஈவில். ஜெபிக்கப்படாத ஒரு இடம் அத்தனை பிசாசும் பிறக்கக்கூடிய ஒரு கர்ப்பப்பையாக மாறுகிறது, இடமாக மாறுகிறது என்கிறார். அப்போது இன்றைக்கு நான் ஜெபிக்கலைன்னா எனக்குள்ள பயம் வருது, குற்ற உணர்வு வருது. அது என்ன செய்யும்னா, நாளைக்கு வரக்கூடிய துன்பத்தையோ துயரத்தையோ அது போக்க போகிறதில்ல, இன்னைக்கு எனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை அது திருடுகிறது. இட் ஸ்டீல்ஸ் த பவர் ஆஃப் டுடே. அப்போது அது ஐயோ இந்த பிரச்சனையா, ஐயோ இந்த பிரச்சனை, அவங்கள பார்க்க முடியாது, இவங்களை எதிர்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஓடி ஒளியக்கூடிய கோழைகளாக மாற்றுகிறது பயம். அன்பான சகோதர சகோதரிகளே, why our prayer are not answered, இதுதான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ விவிலியத்தில் ஒரு சில கருத்துக்களை இந்த விவிலியம் மிக அழகாக சொல்லுகிறது. அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வரிசையாக சொல்ல போகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா ஜெபிக்கக்கூடிய, ரெகுலராக கோயிலுக்கு வரக்கூடிய, ரெகுலராக ஜெபமாலை சொல்லக்கூடிய, ரெகுலராக இரக்கத்தின் ஜெபமாலை சொல்லக்கூடிய, திருப்பலிக்கு வரக்கூடிய பக்தி உள்ள மக்களுக்கு இருக்கக்கூடிய காரியத்தை தான் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவங்க உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இது நடக்குமா நடக்காதா, நடந்தால் மட்டும்தான் நம்புவாங்க, நடக்கிற வர நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம், என்னுடைய ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகத்தில் வாழக்கூடியவங்க தான் அநேக விசுவாசிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க.
அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, விவிலியம் முதலாவதாக ஒரு கருத்தை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 3வது இறைவசனத்துல, ஏன் உங்க ஜெபம் கேட்கப்படுவதில்லை? கெட்ட எண்ணத்தோட கேட்குறீங்க, உங்களுடைய உடல் சார்ந்த ஆசைகளை நிறைவேற்றவே கேட்குறீங்க, வேர்ல்ட்லி டிசைருக்காக கேட்குறீங்க, அதனால தான் உங்க ஜெபம் கேட்கப்படலை அப்படிங்கிறார். அப்போது தவறான மோட்டிவ், அவங்க கெட்டு போகணும், இவங்க கெட்டு போகணும், அல்லது நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் யாருக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற தவறான ஒரு எண்ணத்தோட, கெட்ட எண்ணத்தோட கேட்கும்போது அங்கே கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு டிஸ்கனெக்ட் ஆகுது. எல்லா காரணங்களிலும் ஒரே ஒரு இழை, ஒரே ஒரு கயிறு தான் வந்து கொண்டு இருக்கிறது. அதான் நான் ஒவ்வொரு லைன்லையும் நான் சொல்ல போகிறேன். அப்போ யாக்கோபு எதை சொல்கிறாருன்னா, நான் தவறான மோட்டிவோட கடவுள்கிட்ட போய் கெட்ட எண்ணத்தோட நான் ஜெபிக்க முடியாது, சுயநலத்தோட ஜெபிக்க முடியாது. அவர் ஜென்ரஸ், அவர் பிறருக்காக உயிரை கொடுத்தவர். அப்போது என்னுடைய ப்ளஷரை, என்னுடைய உடல் சார்ந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக மட்டும்தான் நான் ஜெபிக்க போகிறேன், அதனால தான் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளை, எசையா 59:2 என்ன சொல்லுதுன்னா, உங்கள் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பிளவு இருக்கு, பாவம் என்கிற பள்ளத்தாக்கு இருக்கு. உங்களுக்கு உதவி செய்ய முடியாதபடி என் கைகள் குறுகிவிடலை, உங்களுக்கு உதவி செய்ய முடியாதபடி என் கண்கள் குருடாகவும் இல்லை. பாவம் என்கிற மிகப்பெரிய பள்ளத்தாக்கு, சின், எனக்குள் இருக்கிற பாவம் தான் கடவுளிடம் பதில் பெற முடியாதபடி எனக்குள் நான் செய்த பாவமே எனக்கு எதிராக வருகிறது என்று விவிலியம் சொல்கிறது. அன்கன்ஃபஸ்டு சின், பாவத்தை அறிக்கை செய்து கடவுளோடு ஒப்புரவு செய்யாத பாவம், என் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்றதே இல்லை பாருங்க. அதுதான் அந்த கருத்தை சொல்றாரு. அதுதான் யாக்கோபு 5:16 என்ன சொல்றாருன்னா, ஒருவருக்கொருவர் எதிராக செய்த பாவங்களை, ஒருவருக்கொருவர் பாவத்தை அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேளுங்க, நல்ல பாவ அறிக்கை செய்யுங்க, அப்போ நீங்க நீதிமானா மாறுவீங்க, உங்க ஜெபம் கேட்கப்படும் என்கிறார் யாக்கோபு 5:16. அன்பான சகோதர சகோதரிகளே, இது 2. 3வது காரணம் என்னவென்று சொன்னால், யாக்கோபு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 6வது இறைவசனம் என்ன சொல்லுகிறது? பெருமை, தன்னை குறித்து அப்படியே பயங்கர செல்ஃப் க்ளோரி, நான் தான் செஞ்சேன், நான் தான் உழைச்சேன், நான் தான் எங்கே போனாலும் என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்துகிறவனுடைய ஜெபத்தை கடவுள் கேட்கறதில்ல, தாழ்ச்சி உள்ள ஜெபத்தான் கேட்கிறாரு என்று இது ஒரு ஆழமான ஒரு காரணமாய் விவிலியம் சொல்லுகிறது. 3வது பெருமை. 4வது யாக்கோபு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 6வது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுன்னா, கடவுள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இந்த காற்றடித்தா அசைக்கூடிய டஸ்ட்டை போல வேவரிங்கா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, சந்தேக புத்தியோடு ஒன்று கேட்கும் பொழுது அது நமக்கு ஜெபம் கேட்கப்படுறதில்லை, நமக்கு பதில் கிடைக்கிறதில்ல என்று யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 6வது இறைவசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசத்தினால் அன்றி கடவுளை திருப்திப்படுத்த முடியாது. பாருங்களேன், அங்கே பாருங்க, சந்தேகப்பட்டனாவே, எங்கள் அப்பாவை நான் சந்தேகப்பட்டேன்னா எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது, அந்த உறவு பாதிக்கப்படுகிறது. பாவம் செஞ்சுட்டேன், அதுதான் நம்ம 2வது காரணமாக பார்த்தோம், மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. பாவம் செய்ய அந்த பாவத்தை போய் எங்கள் அப்பாட்ட போய் சொல்லி என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி நான் சொன்னேன்னா எனக்கு அப்பாவுக்கும் அந்த உறவு புதுப்பிக்கப்படுகிறது. பாருங்க, ஒவ்வொரு கருத்துலையும் பார்த்தீங்கன்னா the fellowship is completely disturbed. அன்பான சகோதர சகோதரிகளே, பீட்டர் என்ன சொல்றாரு? 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? unresolved conflict in the family அப்படிங்கிறாரு. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரு சாந்தமானவ தான் அப்படிங்கிறதுனால மனைவி இஷ்டத்துக்கு தாறுமாறாக பயன்படுத்துது, அவளை கெட்ட வார்த்தை சொல்கிறது, அவளை அடக்கிறது, நீ யார் ஒரு பெண்ணு தானு சொல்லி பண்ணுறது. அது மட்டுமல்ல, குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, புருஷன் முன்னாடிக்குள்ள பேச்சுவார்த்தை அற்ற தன்மை, இப்படி குடும்பத்துக்குள்ள பகை, எரிச்சல், மன்னியாமை, இப்படி பல்வேறு அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ட்ஸ், எதிரான புதிரான காரியங்கள் இருந்துச்சுன்னா, கடவுள் அருவருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் குடும்பத்துக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தின் ஜெபத்தை கேட்கறதில்ல, பதில் கிடைக்கிறதில்ல என்று பேதுரு ராயப்பர் திருச்சபையின் முதல் பாப்பரசர் இப்படி சொல்றாரு. அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் இன் த ஃபேமிலி அப்படிங்கிறாரு. இது 5வது தடை. பாருங்களேன், அப்போ ஏன் இதை சொல்றாருன்னா, நான் என் மனைவியே நான் மதிக்கலைன்னு சொன்னா நான் கடவுளை எப்படி மதிப்பேன்? நான் என் புருஷனை சரியா மதிக்கலைன்னா கடவுளை எப்படி மதிப்பேன்? அப்போ அங்க பாருங்க, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் உள்ள உறவு பாதிக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மத்தேயு எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 21வது இறைவசனத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்.
ஒரு அப்பா தன் பிள்ளைய பேய் பிடித்தனை கொண்டு வருவாங்க. திருத்துதர்கள் அந்த பேயை விரட்ட முடியாது. அப்போ ஏசப்பாட்டை கொண்டு வந்தோன்னே விரட்டுவார். அப்போ ஏன் எங்களால் விரட்ட முடியலன்னு கேட்கும்பொழுது அவர் சொல்வார், இவ்வகை பேய் ஜெபம் மட்டுமல்ல, உபவாசம் ரொம்ப தேவை அப்படிம்பாரு. ஃபாஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக ஜெபத்தோடு இணைந்து போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம ஃபுல்லாக சாப்பிட்றோம், 3 வேளையும் ஃபுல்லாக சாப்பிட்றோம், எதை பொறிச்சும் கவலை இல்லை, சாப்பாடு தான் முக்கியம், சாப்பிட்டு தூங்குறோம், சோம்பேறிகளை வாழ்ந்தோம்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது பாருங்க, சரியாக ஜெபிக்க முடியாது. we cannot understand properly the depth of the word of God. இறைவார்த்தையின் ஆழத்தை புரிஞ்சிக்கவே முடியாது பாருங்களேன் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போது நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருப்பாங்க, ஆனால் வேலைக்கு போவாங்க, எல்லா வேலையும் பரபரப்பாக செய்வாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. அப்போது ஃபாஸ்டிங்கிறது ஜெபத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் தான். ஆனால் ஃபாஸ்டிங் உபவாசம் மட்டும் நான் இருக்கிறேன், ஜெபிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த ஃபாஸ்டிங் ஒரு டயட்டிங்காக தான் மாறுதே தவிர அது ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பனா, ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதமாக அதை எடுக்க முடியாது பாருங்களேன். கண்டிப்பாக உடலை ஒடுக்க வேண்டும், ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும் தான். ஏன் அப்படின்னா மனிதன் என்பவன் உடல், ஆவி, ஆத்மாவை 3 பகுதியாக இருக்கிறது. அப்போ ஆத்துமா ஆவி சொல்றதை கேட்டு உடம்பு வழியா இந்த வாழ்க்கையில கடவுள் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆத்துமா ஆவி கடவுளோடு பேசுகிறது, ஆவி என்ன சொல்லுதோ அந்த ஆத்துமா உடம்பு வழியா இந்த எல்லா கடவுளை சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இங்க உடம்புக்கு நல்ல சாப்பாடு போட்டு தொந்தியை வளர்த்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அதை சாப்பிடலாம் இதை சாப்பிடலாம்னு சொல்லி உடல் சார்ந்த இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்க இந்த உடம்பு என்ன செய்யும், ஆத்துமாவை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த உடம்பை வருத்த வேண்டும், ஒடுக்க வேண்டும். அந்த உடம்பை பட்னி போட்டு அளவோட பட்னி போட என்ன செய்யணும், உடம்புடைய லஸ்ட்ஃபுல் டிசைர் குறைய ஆரம்பிக்கும். அந்த ஆத்மா லிபரலாக ஃப்ரீயாக ஆத்மா ஆவி சொல்கிறத கேட்டுட்டு கடவுளோட பேச ஆரம்பிக்கும். அதனால தான் 1 கொரிந்தியர் 9:27 பவுல் இப்படி சொல்கிறாரு, பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ நம்மளுடைய உடம்பை கட்டுப்படுத்தணும் பாருங்க. இஷ்டத்துக்கு நம்ம சாப்பாடு எங்கே போனாலும் சாப்பாட்டை பற்றி குறை சொல்லி எங்கே போனாலும் என்ன சாப்பிடலாங்கிறவங்க அவங்களோட கடவுளோட பேச முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாப்பிடாம இருந்து கடவுளோட பேசுகிறனா, உறவாடுறனா, இறைவார்த்தை வாசிக்காத ஒரு ஃபாஸ்டிங் அது ஒரு ஃபாஸ்டிங் கிடையாது. அதிக சாப்பாடு ஜெபத்துக்கு ஒரு தடையாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். கடவுளோடு உள்ள உறவை தடை செய்கிறது. அப்போது நம்ம ஏன் ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா அந்த சரியான நேரம் வரவில்லை, ஜூன் மாதம் 27ஆம் தேதி நல்ல நாள் வருகிறது, கடவுள் காத்திருக்க சொல்லியிருக்கிறாரு, இன்னும் 6 மாதம் வரும், நம்ம சரியாக கேட்கல, கெட்டதை கேட்டுட்டோம், நாட்டேட்டு இன்னும் அது கடவுள் வச்சிருக்கிறாரு, இப்படி சொல்லி ஒரு விதத்தில் உண்மையாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம எல்லாத்தையுமே தானியலுக்கு தடை செய்தார், பேய் நிறுத்திருச்சு, வரும்னு சொல்லி எனக்குள்ளே ஏற்பட வேண்டிய மாற்றத்தை நான் தடை செஞ்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, என்ன நான் வெளியிலேருந்து பார்க்க தவறுறேன் பார்த்தீங்களா, எனக்குள்ளே இருக்கிற பாவத்தை அகற்றுவதற்கு முயற்சி செய்யாமல் டிலே பண்றாரு, வாழைப்பழ தோல் இல்ல பழத்தை தான் கொடுக்க போறாரு, இப்படி லாஜிக் பேசி எனக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றத்தை தவிர பாக்கி எல்லாமே நம்ம செய்யறோம் பார்த்தீங்களா. இதுதான் ஜெபத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடமிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடி இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, why our prayer is not answered அப்படின்னா mismanagement of spiritual blessing. கடவுள் நமக்குள்ள ஜெப ஆற்றலை கொடுக்கிறாரு, பக்தியாக இருக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார், நீதியாக வாழக்கூடிய வல்லமையை கொடுக்கிறாரு, உழைக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறாரு. நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குற ஒரு மேனேஜருங்கிற பொறுப்பை கொடுத்தா அந்த மேனேஜராக நான் நீதியோடு நேர்மையோடு உண்மையோடும் நான் அதை பயன்படுத்தலைன்னு சொன்னால் என்னை ப்ரொமோட் பண்ண மாட்டார், வேறு ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்க மாட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு உதாரணத்தை சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு குழந்தை இருக்குது, 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, பயங்கர ஹைப்பராக இருக்கான், இங்கே ஏறி ஓரி எல்லாத்தையும் உடைக்கிறான், அவன் எந்த பொம்மையை கொடுத்தாலும் உடைக்கிறான். அவன்கிட்ட போய் கார் கீயை 30 லட்ச ரூபா வாங்கி கார் கீயை கொடுப்பீங்களா? அவன் உடைச்சிருவான். நீங்களே கொடுக்க மாட்டீங்க, ஒரு அப்பாவே கொடுக்க மாட்டோம். அதே போல தான் நான் ஒரு சின்ன விஷயத்தில் உண்மை உள்ளவனாய் வாழாத போது பெரிய விஷயத்தை பெரிய விஷயத்துக்கு என்னை உயர்த்துவார். மத்திய எழுதிய நற்செய்தி 25வது அதிகாரத்தில் 21 வாசிக்கிறோம் இல்லைங்களா, 5 தாலந்து 3 தாலந்து 1 தாலந்த 3 பேர் கொடுக்கிறார். இப்போ 5 தாலந்து உள்ளவன் போய் உடைச்சி திரும்பி 5 கொண்டு சேர்த்து 10 கொடுக்குறான்.
நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சின்னஞ்சிறியவற்றில் உண்மை உள்ளவனாய் இருந்ததால் உன்னை மிகப்பெரிய அந்தஸ்துக்கு உன்னை பொறுப்பாளனாய் மாற்றுகிறேன் என்று சொல்றாரு. அப்போ ஒரு தாளந்து உள்ளவன் என்ன பண்றான்? 2 தாளந்து உள்ளவன் 4 கொடுக்குறான். ஒரு தாளந்து உள்ளவன் மண்ணில் போட்டு புதைக்கிறான். நீர் இல்லாத இடத்தில் உருவாக்குறவர் அப்படின்னு சொல்லி பயங்கர லாஜிக் பேசுறான். சோம்பேறியா வாழ்றான், நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். உள்ளதையும் புடுங்கிறாரு. அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இருளில் தள்ளுங்க அப்படிங்கிறாரு. சின்னஞ்சிறியவற்றில் உண்மையுள்ள அற்றவனாய் இருந்தா உனக்கு எப்படி 2 தாளந்து கொடுக்க முடியும், அல்லது 10 கொடுக்க முடியும், பெரிய ஒரு பொறுப்புக்கு அமர்த்த முடியும்? எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு பிள்ளைய நான் உருப்படியா வளர்க்கலன்னா 2வது பிள்ளை எப்படி கிடைக்க முடியும்? ஒரு சாதாரண ஒரு டார்ச் லைட் கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்க தெரியாத அவன்கிட்ட போய் ஃபோக்கஸ் லைட் எப்படி கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதனால தான் மிஸ்மேனேஜ்மெண்ட், தவறான மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசம். ஆண்டவருக்கு அருவருக்கக்கூடிய ஒரு காரியம். 1 ஏக்கர் நிலத்தை கொடுக்கிறாரு. அந்த 1 ஏக்கர் நிலத்தை பண்படுத்தி சீர்படுத்தி நல்ல விளைச்சலை கொடுத்தா 2 ஏக்கர் 40 ஏக்கர் 100 ஏக்கருக்கு நீங்க ஓனரா மாற முடியும். அந்த 1 ஏக்கரையே நீங்க சரியா விவசாயம் பண்ணலைன்னா உன்கிட்ட திரும்பி கொடுத்து உன்னை டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கும் அவர் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கும் அவர் ஒரு வேஸ்ட் பண்ண விரும்புறது இல்லை. அப்போ இன்றைக்கு ஜெபம் என்பது ஏதோ ஒரு கெஞ்சிட்டு கிடக்கணும், ஐயா ஐயா கொடுங்க ஐயா, ஒரு ஆவிக்குரிய ஒரு பெக்கிங், ஒரு ஸ்பிரிச்சுவல் பெக்கிங் டு காட். கடவுள்கிட்ட போய் கெஞ்சணும் அப்படி செய்கிறவர் இல்லைங்க. அவர் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாரி வழங்குகிறவர். அவர் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறாரு. மேஜையில் டேபிள் மேலே பிரியாணி செஞ்சு வச்சு எல்லாம் வச்சிருக்கிறாரு. எனக்கு அப்பா எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுங்க, அம்மா எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுங்க. யாராவது பிள்ளைங்க போய் அப்பாட்ட போய் கெஞ்சுவாங்களா? இல்லை கதறுவாங்களா? அவர் எல்லாம் செய்து வைத்து ரெடியாக வச்சிருக்கிறாரு. இங்க பிரச்சனை, எனக்கு எங்க அப்பாட்ட கேட்கறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு, வாட் கைண்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஐ ஹாவ் அப்படிங்கிறது தெரியாம தான் நம்ம பிச்சைக்காரனா இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள்கிட்ட எங்க அப்பாட்ட நான் ஒரு பொருளை கேட்கறேன்னா அந்த கேட்கறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எப்ப பார்த்தாலும் குற்ற உணர்வு, எப்ப பார்த்தாலும் நான் பாவி, எப்ப பார்த்தாலும் நான் மோசமானவன், எனக்கு தகுதி இல்லை, ஆண்டவர்கிட்ட போய் நற்கருணை வாங்கிறது எனக்கு தகுதி இல்லை, கோயிலுக்கு போறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, இப்படி ஒன்னொன்னா சொல்லி 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 உங்களை டிஸ்பரேஜ் பண்றது, உங்களை கேவலமா மதிப்பிடக்கூடிய ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். கடவுளுடைய பிள்ளை என்கிற அந்த அதிகாரத்தை புரியாம நாம கெஞ்சிட்டு கிடக்கிறோம். அந்த அதிகாரத்தை புரிந்து கொண்டால் நீங்க ஆம் என்றால் ஆக கடவுதா என்று சொல்வார். நீ ஆசைக்கூறு நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜவ்வு இழுக்கிற மாதிரி இழுக்கிற மேட்டரே கிடையாதுங்க. என்னுடைய உறவு கடவுளோட நல்ல உறவாய் இருந்தால் இன்றைக்கும் ஒவ்வொரு இடத்திலும் அற்புதம் நடக்கும். அதை எங்கள் வாழ்க்கையில் அறிந்து புரிந்து நாங்கள் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறோம். நான் வெறும் தேரையை சொல்லலை, எங்கள் ஊழியத்தில் நடக்கிறத சொல்கிறேன், எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கிறத சொல்கிறேன். 33 ஆண்டுகள் காக்கா வலிப்பு நோயோட வாழ்ந்த, பிளட் ப்ரெஷர் மாத்திரை போட்டிருந்த எனக்கு இந்த 22 வருஷமாக சுகப்படுத்தி அப்படி அற்புதங்களை செய்யக்கூடியவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தரமாட்டேன், செய்ய மாட்டேன், இதான் நியதி, இது விதி என்று சொல்லி ஒதுக்க மாட்டார். நாம பிரேயர் பண்றது நம்ம சொந்தக்காரன்ல, சித்தப்பா அத்தைகிட்ட இல்ல, நமக்கு பிரேயர் பண்றது நம்மை படைத்த கடவுள், சர்வ வல்லமை உள்ள கடவுள். அப்பேற்பட்ட கடவுள் அவற்றை வாங்க தெரியலன்னா, அவர் கொடுக்க மாட்டார்னா, நம்மை கரெக்ட் பண்ணா போதும். ஒரே ஒண்ணுதாங்க, அவரோட உறவு, அன்புறவு, வெளிப்படையான உறவு, மறைக்கப்படாத உறவு, நேர்மறையான உறவு, நீதி உள்ள உறவு. அந்த உறவு இறைவார்த்தையின்படி வாழ ஆரம்பிச்சோன்னா ஒவ்வொரு மனுஷனும் மோசேயை போல, தாவீதை போல, அன்னை மரியாளை போல, பேதுருவை போல அபிஷேகத்தை பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிற்பாடு எப்படி திருத்துதர்கள் இந்த உலகத்தை கலக்கினார்களோ அப்பேற்பட்ட திருத்துதர்களாய் நாம் வாழ முடியும். தொடர்ந்து இந்த ஜெபம், ஏன் நம்முடைய ஜெபம் பதில் பெறுவதில்லை, அது எப்படி சரியான முறையில் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆழமான சத்தியங்களை நாம் தொடர்ந்து தியானிப்போம். நம் ஒரே குடும்பமாய் தியானிப்போம். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவருடைய அடி மனதிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஏன் என் ஜெபம் கேட்கப்படலை? நான் இவ்வளோ ஜெபம் சொன்னேனே, நான் இத்தனை நாள் உபவாசம் இருந்தேனே, நான் இவ்வளவு ஜெபமாலைகள் சொன்னேனே, இத்தனை திருப்பலி ஒப்பு கொடுத்தேனே, ஆனால் என் ஜெபம் கேட்கப்படலையே என்கிற ஒரு ஏக்க பெருமூச்சு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அதனுடைய காரணம் என்ன என்பதை குறித்து நம்ம தொடர்ந்து நாம் பேச போகின்றோம். ஆனால் உண்மையிலேயே நாம் ஜெபம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதை நாம் ஏறெடுக்கிறோமா என்பதை குறித்து நாம் ஒவ்வொருவரும் இந்த நாள் முதலே நம்மை கேள்வி கேட்க துவங்குவோம். புனித அவிலா தெரசம்மா இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபிக்க போகும் முன்னாடி நீங்கள் யாரிடத்தில் பேச போகிறீர்கள் என்பதையும், அப்படி ஜெபிக்க போகிற நான் யார் என்பதையும், நான் எதை குறித்து நான் ஜெபிக்க போகிறேன் என்பதை குறித்தும் ஒரு
அலசல் செய்துவிட்டு, ஒரு ஆய்வு செய்துவிட்டு அதன் பின்னர் நீங்கள் ஜெபிக்க அமருங்கள் என்று சொல்லி அவர்கள் ஒரு ஆலோசனை கொடுப்பார்கள். உண்மையிலே நம்ம அதன்படி நாம் இருக்கிறோமான்னு தெரியல. ஜெபம் என்றால் என்ன என்கிறதை நாம் உண்மையிலே புரிந்து கொள்வதில்லை. அதனால தான் நமக்கு கிடைக்கல. அதனால தான் தீயதை கேட்கின்றோம், தவறான மனநிலையில கேட்கின்றோம், உடல் ஆசைகள் பூர்த்தி செய்ய நாம கேட்கின்றோம், சண்டை சச்சரவு, வீட்டில் குழப்பம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே கேட்குறோம். கடவுள் மேலே ஒரு முழு நம்பிக்கையற்ற நிலையில கூட போய் ஒரு ஜெபத்தை சொல்லிட்டு வந்துடுறோம். ஏன்னா ஜெபம் சொல்கிறோம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் நான் யாரோடு உறவாட செல்கின்றேன், அப்படி உறவாட போகிற என்னுடைய நிலை என்ன என்கிற ஒரு சுய ஆய்வு நமக்குள் இல்லை. நான் எதை கேட்கிறேன், எதற்காக கேட்கிறேன் என்கிற ஒரு ஆய்வும் நமக்குள் இல்லை என்று சொல்லி புனித அவிலா தெரசம்மா சொல்வாங்க. இந்த நாள் முதல் அப்படிப்பட்ட ஒரு ஆய்வுக்கு நம்மை உட்படுத்துவோம். கடவுள் எனக்கு இதுவரை செய்துள்ளவைகளுக்கு நான் எந்த அளவு நான் உண்மையுள்ளவனாய் இருந்திருக்கிறேன், அதற்கு நான் என்ன பலன் கொடுத்திருக்கின்றேன். நான் கேட்டா இத்தனையும் கொடுத்தார், ஆனா கொடுத்ததற்கு நான் என்ன பதில் கொடுத்திருக்கிறேன்? ஒன்று கொடுத்தால் நான் இரண்டாவற்றை திருப்பி கொடுத்திருக்கிறேனா? அந்த தாளந்து ஓமையில் உள்ள அந்த பிள்ளையை போல நான் நன்று நன்று என்று சொல்லத்தக்க நிலையில் இருக்கிறேனா? அல்லது நான் பெற்றுக்கொண்டதற்கே நான் இதுவரை எதுவுமே செய்யல, மேற்கொண்டு எப்படி எனக்கு என்ன கிடைக்கும்? நம்ம ஒண்ணுமே பெற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரு மனநிலையோடு தான் நம்ம ஜெபத்திலே இப்போ உட்கார்றோம். இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுப்போம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நாம் பெற்றுக்கொண்டவைகளை நினைத்து கடவுளுக்கு நன்றி கூறி, ஆனால் இவ்வளவு பெற்றுக்கொண்டும் ஆண்டவர், எனக்குள் இவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறது, இவ்வளவு குறைபாடுகள் இருக்கிறது, உமக்கு விரோதமா இத்தனை காரியங்களை என்னிடத்தில் வைத்து கொண்டுதானே பரிசராகி உம்முடைய முன்னால் நான் வந்து உட்காருகிறேன் என்கிற அந்த ஒரு சுய ஆய்வு, ஆன்ம பரிசோதனை நமக்குள் இந்த நாள் முதல் துவங்கட்டும். அதற்கு முதல் படியாக இப்பொழுது நாம் ஒப்பு கொடுப்போம். உகந்த காணிக்கையாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா என்று சொல்லி ரோமேற்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 1-2 பவுலடிகார் இப்படி சொல்லுவாங்க, உயிருள்ள திருப்பலியா உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பொழுதுதான் எது நிறைவானது, எது உண்மையானது என்று உங்களுக்கு புரியும். அப்ப நம்மையே இந்த வேளையில காணிக்கையா ஒப்பு கொடுப்போம், கடவுளிடத்துல பலியா ஒப்பு கொடுப்போம். என்னிடத்தில் நீர் நடாத நாற்றுக்கள் யாவும் சுட்டரிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் என்னுடைய உடலில், என்னுடைய மனதில், என்னுடைய சிந்தனையில் ஓடுகிற உமக்கு எதிரான அத்தனையும் இந்த நேரத்தில் நான் ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே என்று சொல்லி முழந்தாள் படியிடக்கூடியவர்கள் முழந்தாள் படியிட்டு கரங்களை விரித்து ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் முதல் நம்முடைய ஜெபம் அது அர்த்தமுள்ள ஒன்றாய், கடவுள் உறவாய் அது மாறட்டும். ஏதோ நம்ம ஏடிஎம் கார்டில் பணம் எடுக்க போகிறது போல ஒரு டோக்கனை போடுவதல்ல ஜெபம். மாறாக நம் முன் அமர்ந்திருக்கிறவர் உயிருள்ளவர், நாமும் உயிருள்ளவர்கள். அந்த ஜெபத்திலும் உயிர் வேண்டும். ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். நம்முடைய சுய நீதியை மறுத்து விட்டு நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு கடவுள் பாதத்தில் அமர்வோம். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகந்து மகிழுமையா. அப்பா, என்னிடத்தில் இருக்கிற வேண்டாத பலவீனங்களை ஒப்பு கொடுத்தற ஆண்டவரே. அப்பா, உம்மை போல் அல்லாத எல்லாம் என்னிடத்திலிருந்து எடுத்து மாற்றுவீராக. உம்மை போல் என்னை மாற்றுவீராக ஆண்டவரே.
கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. அல்லேலூயா. அப்பா, அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஆவி, எங்கள் ஆன்மா, எங்கள் சரீரத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா, உமக்கு எதிராய் ரிபல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பகுதிகள் இந்த நாளில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படிய மறுக்கிற ஒவ்வொன்றையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உடலில் உள்ள கிளர்ச்சிகள், எங்கள் உள்ளத்தில் உள்ள ரிபல்லியஸ் ஆட்டிடியூட்ஸ் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, உமக்கு கீழ்ப்படுத்துகிறோம் சுவாமி. அப்பா, அப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த இருதயத்தோடு, தாழ்ச்சியுள்ள உறுதியான உள்ளமாய் இந்த உள்ளத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. கிளர்ந்தெழாத சிந்தனைகளாய் எங்கள் சிந்தனைகளை ஆசீர்வதிப்பீராக. ஊனியல்பின் இச்சைக்கு எங்களை அடிமைப்படுத்தக்கூடிய இந்த உடலின் கிளர்ச்சிகள் யாவற்றையும் ஆண்டவரே ஆண்டு நடத்தக்கூடிய அப்பா எண்ணங்களாய், மேன்மையான சிந்தனைகளாய் எங்களை நீர் நிரப்புவீராக சுவாமி. அப்படியாய் அனைத்தையும் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். காட் பிளெஸ் யூ. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.